தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை ஏன் அந்த நிர்வாகத்துக்கு இதை தடை செய்ய முன்வரவில்லை? ரெண்டாவது, நாங்கள் அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்களை சந்திப்பதற்கு போகின்ற பொழுது காவல்துறை ஏன் தடுக்குது? ஏன் வனத்துறை தடுக்கிறாங்க? இதுக்குள்ளே தமிழ்நாடு அரசு இது என்ன பார்வையோடு இருக்கிறது? 1998 அந்த நிர்வாகம் இது அரசுக்கு இதுக்கு அப்போ சந்தமே கிடையாது. பிபிடிசி நிர்வாகம் அவர் தொழிலாளர்களை கொத்தடிமைகளைப் போல நடத்துகிறார்கள். ஆங்கிலேயருடைய காலத்தில் தொழில்தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்புகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட 3 சென்ட் நிலங்களை கூட அடியாட்களை வைத்து அளிக்கிறார்கள். அதாவது 60 நாள் கூட ஆகாது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு கூட அனுமதி மறுக்கிறார்கள் போன்ற அடிப்படை பிரச்சனைலாம் சுட்டிக்காட்டி போராடியதற்காக இலங்கையிலிருந்து வந்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட தேயிலத்தோட்ட கழகம் ஒன்று இருக்கின்ற பொழுது, இப்பொழுது 2021ஆம் ஆண்டில் இந்த 21வது நூற்றாண்டில் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ்வுரிமையை அவர்களுடைய நீக்கி அவர்களை மாஞ்சோலையிலிருந்து அகற்றுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. அன்று ஏதோ நடந்துவிட்டது. இன்னைக்கு ஏன் தமிழ்நாடு அரசு அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு ஏன் இதில் மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு சம்பள உயர்வு கேட்டதற்காக அன்னைக்கு அவருடைய மனித உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று போராடிய காலகட்டத்தில் அன்னைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணல, அன்னைக்கு நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இன்றைக்கும் ஏன் நீங்கள் அதே நிலையை எடுக்கிறீங்க? இந்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்களை இப்படி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி வெளியேற்றிட்டு அடுத்த நாள் இந்த தேயிலத்தோட்டமுடைய கதி என்ன? யார் இடத்துல கொடுக்க போகிறீங்க? அதுக்கு எங்களுக்கு பதில் வேணும். அதனால் அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக பண்ணுறாங்க. இதுக்குள்ளே வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. இல்லை யாருக்காவது தனிப்பட்ட முறையில் இருக்கிற முதலாளிகளுக்கோ அல்லது வேறு ஏதாவது இதை தவறாக பயன்படுத்துவதற்கு உள்நோக்கம் இருப்பதாகவே நான் கருத வேண்டியிருக்குது. அதுதான் என்னுடைய உள்நோக்கங்கிறது. இதை கொஞ்ச நாள் கழிச்சு அது பிபிடிசி நிர்வாகமே வேறு நாங்கள் வேறு நடத்துகிறோம், லாஸ் ஆகி போச்சு நடத்துகிறோங்கிறது அவங்க எடுக்கிறதுக்கோ அது அவங்க பேரை சொல்லிட்டு வேறு யார் கை மாறுறதோ கூடாது. ஆச்சுங்களா? அப்படின்னா அரசு அன்றைக்கு அறிக்கை கொடுக்கல? நீங்கள் அரசு சொல்லணுமில்ல. நீங்கள் தேயிலத்தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவது இது அரசனுடைய முடிவா அது பிபிடிசியினுடைய முடிவா? அப்படின்னா அரசு வெளியே வரட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கட்டும். இல்லைங்க ஃபாரஸ்ட் நான் இங்கே பாருங்க, நான் இது நாள் வரையிலும் என்ன நடைமுறை? அங்கே போனால் செக் போஸ்ட்டில் நம்பர் மட்டும் எழுதி தான் விடுவாங்க. ஆச்சுங்களா? நான் 100 முறை அங்கே போயிருக்கிறேன். இப்போ ஃபாரஸ்ட் டிடி கிட்ட பேசினோன்னு எஸ்பி கிட்ட பேசுகிறாங்க. எஸ்பி பேசுனா ஃபோன் எடுக்கிறதில்ல, கலெக்டர் ஃபோன் எடுக்கிறதில்ல. அப்போ தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு காவல்துறை வச்சு தடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? நீங்கள் காவல்துறை வச்சு தடுக்கிறீங்க. நீங்கள் ஊட்டி போகிறதுக்கும் குன்னூர் போகிறதுக்கும் அங்கெல்லாம் காடு இல்லையா? அங்கே நீ தடுக்கலை. சட்டப்படியாக 2028ஆம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலத்தோட்டமுடைய குத்தகை நிறைவேற உள்ளது. இன்று வரையிலும் 8373 ஏக்கராவிலும் ஆர்கானிக் என்று அழைக்கப்படக்கூடிய இயற்கை உரங்கள் அளிக்கப்பட்டு உற்பத்தியாகக்கூடிய தேயிலை தான் அங்கு விளைவிக்கப்படுகிறது. பெரும்பாலும் இவைகள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இன்று வரையிலும் அது உலகத்தரம் வாய்ந்த தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய தளமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பிபிடிசி நிர்வாகத்திற்கு உட்பட்ட பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கொத்தடிமைகளைப் போல நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு மிக குறைந்த சம்பளமே வழங்கப்படுகிறது. அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள் கூட முறையான பராமரிப்பின்றி அவர்கள் சிரமப்படுகிறார்கள். அவர்களுடைய தினச்சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 தொடங்கி ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் அவருடைய வாழ்வுரிமை மேம்படுத்துவதற்காக நாங்கள் போராடினோம். அதனுடைய விளைவாக இன்று ஏறக்குறைய 490 ரூபாய் வரையிலும் அவர்கள் சம்பளம் பெறுகிறார். இந்த நிலையில் அங்கு பணிபுரியக்கூடிய தேயிலத்தோட்ட தொழிலாளர்களை 45 நாட்களுக்கு உள்ளாக அவர்களுடைய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்று
பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற அந்த பிபிடிசி நிர்வாகம் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் தனிப்பட்ட முறையில் அழைத்து கட்டாயப்படுத்தி இப்பொழுது அவரிடத்திலே கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள். அந்த விருப்ப ஓய்வு பெற்று செல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரையிலும் 3 லட்சம் ரூபாய் நட்டீடாக கொடுக்கப்படும் என்று அவர்கள் பேசி இந்த காரியத்தை பிபிடிசி நிர்வாகம் செய்திருக்கிறது. இது கேள்விப்பட்ட உடனேயே அந்த நேரத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருந்த காரணத்தினாலே நான் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் 4 பேரை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களை சந்திப்பதற்காக அனுப்பி வைத்தோம். ஆனால் மணிமுத்தாறு அருகிலேயே அங்கிருந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகள், அதாவது வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எங்களுடைய நிர்வாகிகளை மேலே செல்ல அனுமதிக்கவில்லை. அவர்கள் காரிலே செல்ல அனுமதிக்காத காரணத்தினாலே அடுத்த நாள் இவர்கள் பேருந்திலே சென்று 3 நாள் தங்கி தேயிலத்தோட்ட தொழிலாளருடைய குறைகளை எல்லாம் கேட்டறிந்து அதற்கு பிறகு மனு தயார் செய்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொழிலாளர் துறை ஆணையர் காவல்துறையர் எல்லாம் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு வழக்கறிஞர் குழுவை நான் அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் கொடுத்த அறிக்கையின் பேரில் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அறிக்கை சமர்ப்பித்தேன். உடனடியாக இந்த பிரச்சனையை தலையிட்டு அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுங்கள், குத்தகை காலம் முடிந்தவுடன் பிபிடிசி நிர்வாகம் வெளியேற்றப்பட வேண்டுமே தவிர தொழிலாளர்கள் அல்ல என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியதோடு கடந்த 15ஆம் தேதி அன்று காலை கோயம்புத்தூர் வந்த முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவருடைய முதலமைச்சருடைய தனி செயலாளர் தினேஷ் அவர்களுக்கு நான் அதிகாரமாக ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அதுக்கு பதிலில்லை. அதே போல் கனிமொழி எம்பி அவரிடத்திலே ஃபோனில் தொடர்பு கொண்டு இது அவசரம், இந்த சந்திப்பிற்கு வாய்ப்பு ஏற்படுத்தார்கள் என்று கேட்டேன். அது கிடைக்கவில்லை. இன்று தேதி 19 இன்று வரையிலும் முதலமைச்சரிடத்திலே சந்திப்பதற்கு நேரம் கேட்டு நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதில் மிக முக்கியமாக நான் இதில் தெளிவுபடுத்த வேண்டியது, அதாவது அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய முன்னோர்கள். 99 குத்தகை என்பது பிபிடிசி நிர்வாகத்துக்கான, அந்த நிர்வாகத்துக்குத்தான் அந்த குத்தகை முடிந்திருக்கிறத தவிர தொழிலாளர்களுக்கு அல்ல. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2028 அல்லது அதுக்கு முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகத்தை வெளியே அனுப்பிவிடலாம். எனவே அந்த தொழிலாளருடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அந்த தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசு டேன்டி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக அந்த தேயிலை தோட்டங்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதற்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் டேன்டி என்று அழைக்கப்படக்கூடிய தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே பணிபுரிகிறார். கூடலூரில் டேன்டி மூலமாக தேயிலை தோட்டங்கள் நடத்தப்படுகிறது. 1965-70களில் இலங்கையிலிருந்து, அதாவது அங்கே தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் குடியுரிமை நீக்கப்பட்டு, வாக்குரிமை நீக்கப்பட்டு, கப்பலாக ஸ்ரீமாவ சாஸ்திரி ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு வாழ்வுரிமை கொடுப்பதற்காக தமிழ்நாட்டுடைய பல தேயிலை தோட்டங்களில் அவர்களுக்கு இந்த தேயிலை தோட்டக்கழகம் உருவாக்கப்பட்டு தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எனவே இலங்கையிலிருந்து வந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டக்கழகம் ஒன்று இருக்கின்ற பொழுது, இப்பொழுது 2021ஆம் ஆண்டில் இந்த 21ஆவது நூற்றாண்டில் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ்வுரிமையை அவர்களுடைய நீக்கி அவர்களை மாஞ்சோலையிலிருந்து அகற்றுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. ஏன் இந்த பிரச்சனை ஏறக்குறைய 30 நாட்களாக 45 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை ஏன் அந்த நிர்வாகத்துக்கு இதை தடை செய்ய முன்வரவில்லை? ரெண்டாவது, நாங்கள் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திப்பதற்கு போகின்ற பொழுது காவல்துறை ஏன் தடுக்குது? ஏன் வனத்துறை தடுக்கிறாங்க? இதுக்குள்ள தமிழ்நாடு அரசு இது என்ன பார்வையோடு இருக்கிறது? 1998 அந்த நிர்வாகம், இது அரசுக்கு இதுக்கு அப்போ சந்தமே கிடையாது. பிபிடிசி நிர்வாகம் அந்த தொழிலாளர்களை கொத்தடிமைகளைப் போல நடத்துகிறார்கள். ஆங்கிலேயருடைய காலத்தில்
தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்புகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட 3 சென்ட் நிலங்களை கூட அடியாட்களை வைத்து அளிக்கிறார்கள். அதாவது வந்து 60 நாள் கூட ஆகாது குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுப்பதற்கு கூட அனுமதி மறுக்கிறார்கள் போன்ற அடிப்படை பிரச்சனைலாம் சுட்டிக்காட்டி போராடியதற்காக அன்னைக்கு வந்து அதே போல் சம்பள உயர்வு கேட்டதற்காக அன்னைக்கு வந்து நிர்வாகத்துக்கு வந்து ஆதரவாக இருந்து 99ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி 17 பேர் தாமரை ஆற்றிலே மூழ்கி உயிரிழந்தார்கள். சரி, அன்று ஏதோ நடந்து விட்டது. இன்னைக்கு ஏன் வந்து தமிழ்நாடு அரசு அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு வந்து ஏன் வந்து இதில் வந்து மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு வந்து சம்பள உயர்வு கேட்டதற்காக அன்னைக்கு வந்து அவருடைய மனித உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று போராடிய காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணல, அன்னைக்கு நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இன்றைக்கும் ஏன் வந்து நீங்கள் அதே நிலையை எடுக்கிறீங்க? அப்போது இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றி விட்டு அந்த தேயிலை தோட்டங்களை யாரிடத்தில் ஒப்படைக்கப் போகிறீர்கள்? அதை என்ன செய்ய போகிறீர்கள்? பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து இரத்தத்தை சிந்தி வச்சுங்களா அட்டை கடியிலே வனவிலங்குகளுக்கு பலியாகி உயிரிழந்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களை அப்படியே நிர்மூலம் செய்ய போகிறீர்களா, அழிக்க போகிறீங்களா? இதுதான் நான் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய கேள்வி. என்னுடைய கடிதத்துக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து அவசரமாக வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதின பிறகு நீங்கள் சந்திப்பதற்கு நேரம் கொடுத்துருக்கணுமில்ல. இது வந்து என்னுடைய சொந்த விஷயத்துக்காக வரல. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளருடைய பிரச்சனைக்காக வரும்போது முதலமைச்சருக்கு டைம் கொடுக்கணுமில்ல. நாங்கள் போராட்டம் நடத்தினால் நாங்கள் போராட்ட தூண்டுகிறேன்னு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, நாங்கள் வன்முறையை கையெழுதாக சொல்கிறீங்க. அதனால் தமிழ்நாடு அரசு அவனுடைய நடவடிக்கை மிகவும் சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்குது. இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை இப்படி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி வெளியேற்றிட்டு அடுத்த நாள் இந்த தேயிலை தோட்டமுடைய கதி என்ன, யார் இடத்துல கொடுக்க போகிறீங்க? அதுக்கு எங்களுக்கு பதில் வேணும். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டல வந்து அந்த தேயிலை தோட்டம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டா மாற்றுவதற்கான அறிவுரையை கொடுத்துருக்காங்க. அப்ப அதை அழிச்சிட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அமைக்கணும், அதுதான் சூழலாளருடைய எதிர்ப்புன்னு சொல்றாங்க. இல்லை, அதாவது எந்த உச்சநீதிமன்றத்திலும் இருக்கிற தேயிலை தோட்டங்களை அழிக்க வேண்டும் என்ற உத்தரவு கிடையாது. ஏற்கனவே காடுகளுக்குள் தான் தேயிலே இருக்குது. இது வேறு அது வேறு இல்லை. தேயிலையே ஒரு மரம் தானே, தேயிலையே ஒரு மரம் தானே, தேயிலை ஒரு மரம், அந்த மரம் தான் இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி அழிக்க முடியும்? எந்த சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை சொல்லாது. அதனால் வந்து அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக வந்து பண்ணுறாங்க. இதுக்குள்ளே வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. இல்லை யாருக்காவது தனிப்பட்ட முறையில் இருக்கிற முதலாளிகளுக்கோ அல்லது வேறு ஏதாவது இதை தவறாக பயன்படுத்துவதற்கு உள்நோக்கம் இருப்பதாகவே நான் கருத வேண்டியிருக்குது. சார், நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பேட்டியிலேயே சொல்லியிருந்தீங்க. இப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பே இப்படி இருக்கும்போது வேற யாருக்கு இதை கொடுக்க முடியும்? காப்பு காடு அறிவிச்ச இடங்கள்ல இல்லை, காப்பு காடுன்னா என்னங்க? காடு தாங்க, காப்பு காடு காடு ரெண்டு ஒன்று தான். ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட் தான். அது இப்பொழுதும் அது ஃபாரஸ்டாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த காடுகள் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே தொழிலாளர்கள் குடியிருந்தால்தான் அந்த பாதுகாப்பாக இருக்கும். தொழிலாளர்கள் குடியிருக்கப்படுகின்ற பொழுது எந்த மரமும் வெட்டுவதற்கு தொழிலாளர்கள் அனுமதிப்பதில்லை, அங்கே தவறு நடப்பதற்கு அனுமதிப்பில்லை. அந்த தொழிலாளர்களே அந்த வனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எங்கே தொழிலாளர்கள் இல்லையோ அங்கே தான் மரங்கள் வெட்டப்படுகிறதே தவிர, அங்கே தான் களவு நடக்கிறதே தவிர, அங்கே தான் மான் வேட்டை நடக்கிறதே தவிர, அங்கே தான் வந்து யானை தந்தங்கள் பறிவு இருக்கிறதே தவிர, தொழிலாளர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தில் இது போன்ற எந்த விதமான தவறுகள் வன விலங்குகளுக்கோ வனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இப்பொழுதும் அது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துல உள்ளதாக இருக்குது, அது தனியாக கிடையாது. உள்ள மரங்கள் வச்சுக்கிறாங்க, வெளியே வந்து வரப்பில் மரம் வச்சுக்கிறாங்க, காடுகளுக்குள்ள மரங்களுக்குள்ளே தான் தேயிலை இருக்குது. தேயிலையே ஒரு மரம் தான், அதை அழித்து இன்னொரு மரம் உருவாக்க முடியாது, அதுவே மரம் தான். ஓகே, அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கூடலூர் ஊட்டி பகுதியிலையும் குன்னூர் பகுதியில் வந்து தேயிலை தோட்டங்கள் சிறு சிறு இதாக பிரித்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் பிரித்து வந்து கொடுத்துக்கிறாங்க. அதே போல் இந்த மாஞ்சோலையை வந்து 8373 ஏக்கரை பல தலைமுறைகளாக யாரெல்லாம் அந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்தார்களோ அவருடைய குடும்பங்களுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் அவங்களே பண்ணினா கூட அவருடைய படித்த பிள்ளைகளுக்கு அதை பிரித்து கொடுத்து அதை லாபகரமாக நடத்தலாம். நீங்கள் 99 வருஷம் குத்தகை கொடுக்க வேண்டாம், 33 வருஷம் குத்தகை கொடுத்தோன்னா அது ரொம்ப லாபகரமாக பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் வந்து இப்போ டூரிசம் டெவலப் பண்ணலாம்,
மாற்று பெயர் பண்ணலாம். இதை வந்து எது கொடுத்தாலும் அங்கே இருக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளருடைய குடும்பங்களுக்கு தான் போய் சேரணும் தவிர வேறு யாரும் கைப்பற்றுவதற்கு அதை அனுமதிக்கூடாது. அதுதான் வந்து என்னுடைய உள்நோக்கம்ங்கிறது. இதை கொஞ்ச நாள் கழிச்சு அது பிபிடிசி நிர்வாகமே நாங்கள் வந்து வேறு நடத்துகிறோம், லாஸ் ஆகி போச்சு நடத்துகிறோங்கிறது அவங்க எடுக்கிறதுக்கோ அது அவங்க பேரை சொல்லிட்டு வேறு யார் கை மாறுறதோ கூடாது. ஆச்சுங்களா? அப்படின்னா அரசு அன்றைக்கி அறிக்கை கொடுக்கல. நீங்கள் அரசு சொல்லணுமில்ல. நீங்கள் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவது இது அரசனுடைய முடிவா அது பிபிடிசியினுடைய முடிவா? அப்படின்னு அரசு வெளியே வரட்டும். நீங்கள் வந்து சொல்லுங்கள். வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கட்டும், வனத்துறை அமைச்சர் கொடுக்கட்டும். காப்பு காடுன்னு என்னென்ன அப்புறம் சொல்கிற கூட்டிகிட்டு போய் காமிக்கிறீங்களா வாங்க காடுன்னு. காட்டுக்குள்ளே தாங்க தேயிலையே இருக்குது, தேயிலையே காடு தான். அதனால் வந்து அவர்கள் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏமாற்றக்கூடாது. என்னுடைய இந்த உள்நோக்கம் என்று சொல்லுவது மீண்டும் பிபிடிசி நிர்வாகமே வேறு இவர்களை வெளியேற்றி விட்டு அதை ஒரு சுற்றுலாத்தலமாகவோ அல்லது வேறு ஒன்றோ மாற்றுவதற்கு அல்லது வேறு யாராக்கு கை மாற்றுவதற்கு அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுப்பதற்கு இப்படி ஏதாவது இருக்குமோ என்ற சந்தேகம்தான் எடுக்கிறத தவிர இல்லை என்று சொன்னால் குடியிருந்த வீட்டை எப்படி நீங்கள் உடைப்பீங்க? 10 வருஷம் ஒரு இடத்துல இருந்துட்டாலே அந்த வீடு அவங்க வந்து நீ பட்டா கொடுக்கணுமில்ல. அது குடியிருப்புங்கிற தனி தானே. நீங்கள் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆய்வு பண்ணியிருப்பீங்கள்ல. ஆனால் வந்து ஒரு குடியிருந்த வீடு ஏறக்குறைய 6 தலைமுறை இருந்த தொழிலாளர்களை எப்படி நீங்கள் வெளியேற்றுவீங்க? வெளியேற்ற முடியுமா? நீங்கள் அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன? அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன? இன்றைக்கி தேயிலை மாஞ்சோலை இருக்கிற தேயிலை தொழிலாளர்களுக்கு அவர்கள் அந்த கிளைமேட் இருந்துட்டு அவங்களால் வந்து மண்வெட்டி பிடிச்சு அவர்களால் வந்து வேலை செய்ய முடியாது, வேறு வேலை தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தேயிலை பறிப்பது ஒன்று தான். எனவே அதுதான் இருக்கணும். சப்போஸ் படித்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அங்கேயே ட்ரெயினிங் பண்ணி 5 ஏக்கர் கொடுக்கணும், 10 ஏக்கர் கொடுங்க, காய்கறிகள் விளைவிக்கலாம், பழங்கள் விளைவிக்கலாம், வேறு சுற்றுலாத்தலங்களுக்கு ரிசார்ட் கட்டி கொடுக்கலாம். இதையெல்லாம் தொழிலாளர் என்கரேஜ் பண்ணுங்கள். அரசு வந்து இது வந்து வெளிப்படைத்தன்மையோடு சொல்லணும். அரசனுடைய மௌனம் தான் சந்தேகத்தை கிளப்புது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அரசு நீங்கள் வந்து பிபிடிசி நிர்வாகத்தை தூண்டிவிட்டு அல்லது பிபிடிசி நிர்வாகம் செய்வதற்கு துணையாக இருப்பது எங்களை வந்து இந்த கேள்வி கேட்க வைக்கிறத தவிர சாதாரணமாக அரசு சொன்னால் அதுக்கு தகுந்த அடுத்து விளக்கம் வரும். ஆனால் அரசனுடைய மௌனம் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான அடாடுகளுக்கும் தொழிலாளர்துறை பேசாமல் இருக்குது. காவல்துறையை வச்சு நீங்கள் வந்து யார் போனாலும் தடுக்கிறீங்க. இதெல்லாம் என்ன பொருள்? எதுக்காக நீங்கள் தடுக்கிறீங்க? என்ன பாருங்க எப்படிங்க குளிக்க போகிறோம்னு நீங்கள் தடுங்க. தொழிலாளி சந்திக்க போகிற புதிய தமிழக கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் மற்ற யூனியன் லீடர்ஸ் போகிறத ஏன் தடுக்கிறீங்க? இல்லைங்க ஃபாரஸ்ட் நான் இங்கே பாருங்க, நான் இது நாள் வரையிலும் என்ன நடைமுறை, அங்கே போனால் செக் போஸ்ட்டில் நம்பர் மட்டும் எழுதி தான் விடுவாங்க. ஆச்சுங்களா? நான் 100 முறை அங்கே போயிருக்கிறேன். இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிடி கிட்ட பேசினோன்னு வந்து எஸ்பி கிட்ட பேசுகிறாங்க. எஸ்பி ஃபோன் எடுக்கிறதில்ல, கலெக்டர் ஃபோன் எடுக்கிறதில்ல. அப்போ தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு வந்து காவல்துறை வச்சு தடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? நீங்கள் காவல்துறை வச்சு தடுக்கிறீங்க. நீங்கள் வந்து ஊட்டி போகிறதுக்கும் குன்னூர் போகிறதுக்கும் அங்கெல்லாம் காடு இல்லையா? அங்கேயே நீ தடுக்கல. அதனால் வந்து எப்படிங்க? இல்லை அப்படி அதாவது நீங்கள் வந்து அவர்களை வந்து நாங்கள் காலி பண்ண போகிறோம் 2028 முடியுதுங்க. 2024 தான் காலி பண்ணுறீங்க. 4 வருடங்களுக்கு முன்பு காலி பண்ண வேண்டிய அவசியமே வந்தது. 4 வருடங்களுக்கு முன்பு வீட்டை காலி செய்ய வேண்டிய அவசியம் வந்தது. நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வந்து அரசுக்கு நீங்கள் எழுதணும், இது மாதிரி வந்து எங்களுடைய குத்தகை 2028 முடியுது, இங்கே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருவாங்க, இவர்களை வந்து நாங்கள் என்ன செய்யறது நீங்கள் அரசுக்கு எழுதிக்கிறீங்களா? இல்லை அரசு ஏதாவது டைரக்ஷன் கொடுத்துருக்குதா? 4 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் ஏன் வந்து அவர்களை காலி பண்ணுறீங்க? அது அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. நீ தான் வெளியேற, நான் வந்து வெளியேறதான் முடிஞ்சு போச்சு. அப்போ நான் இந்த 4 வேலை வேலை கொடுப்பேன், அதுக்கு பிறகு நான் வெளியேறேன். வீட்டை காலி செய்யறதுக்கு பிபிடிசி நிர்வாகத்துக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அது யாருடைய லேண்டு? இந்த நாட்டுடைய இந்த மக்களுடைய சொத்து. இது ஆனால் உள்நோக்கம் என்பது வேறு அல்ல. நீங்கள் வந்து காவல்துறையை வச்சு நீங்கள் தடுக்கிறீங்க. அதுதான் நாங்கள் கேளுங்க. போனால் போலீஸ்கார் 2 பேர் உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. தொழிலாளருடைய எப்படி பிரச்சனை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது எப்படி? பழைய மாதிரி பிரச்சனை வந்துடும்னு எப்படி? பழைய மாதிரி எந்த பிரச்சனை வந்தது? இது நடக்கிறது மலையிலே இல்லை. பழைய பிரச்சனை அவங்க தானே பண்ணாங்க.
அந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு தான் இருக்குது. நீங்கள் பிரச்சனையை தெரிந்து கொள்ளவும் நீங்கள் அனுமதிக்கிறது இல்லை, பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டீங்க. அப்போ நான் கேட்குற கேள்வி சரியாக தான் இருக்குதா இல்லையா? நான் அந்த இடத்துக்கு போய் அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கணுமா இல்லையா சொல்லுங்கள். இல்லைங்க, நான் பிரச்சனை தெரியாமல் எப்படிங்க how we can submit to the court? தேயிலை தோட்ட தொழிலாளருடைய இன்றைய நிலவரம் என்ன, அவன் நோட்டீஸ் என்ன கொடுத்தா, இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாமல் நான் எப்படி வந்து கோர்ட்டுக்கு போகிறது? கோர்ட்டு ஆதாரம் இல்லாமல் போய் கோர்ட்டு ஏற்றுக்குமா? என்னுடைய கேள்வி, காவல்துறையை வச்சு நீ ஏன் தடுக்கிற? வனத்துறையை வச்சு நீ ஏன் தடுக்க? வனத்துறை உள்ளே போகிறதுக்கு வந்து நீங்கள் அவங்க குடியிருப்பு தான் நாங்கள் போகிறோம், வேறு எங்கே போகிறோம்? நீங்கள் வேணால் போகிற போது வந்து அது வெஹிக்கிள் செக்அப் பண்ணிக்கலாம், வர்றபோது வந்து வேறு ஏதாவது வந்து பொருள் கொண்டு போயிட்டு எடுத்து வராங்கன்னா செக்அப் பண்ணலாம், அதுதான் உங்களுக்கு ரைட்ஸ். மற்றபடி மக்களை சந்திப்பிற்கும் தொழிலாளர் சந்திப்பிற்கும் தடை உண்டா? ஆமாம், நான் கேட்குற கேள்வி ஏன் தடுத்தீங்க தான் கேள்வி. இல்லை, ஏன் தடுக்கிறீங்க? ஏன் இந்த தடை? வனத்துறை தான் பண்ணணும், நீங்கள் ஏன் காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறீங்க? அப்போ நீங்கள் சட்டம் ஒன்றுக்கு கிரியேட் பண்ணுறீங்களா? நீங்கள் மீண்டும் போராட தூண்டுறீங்களா? அது கிடையாது, அப்பா ஆவடையப்பன் கிடையாதுங்க. இன்றைய சபாநாயகர் அப்பா அவர்கள் 1999 அந்த சம்பவம் நடந்தபோது நாங்கள் 2 பேரும் ஒரே ஜீப்பில் பக்கத்தில் நின்றுருந்தவங்க. அவருக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அவரே சொல்லிக்கிறாரு, அவர் எல்லாம் சொல்லிக்கிறார், அவரே சொல்கிறாரு. அவருக்கு தெரியாமல் நான் கேட்குற கேள்வி, ஏன் தொழிலாளர்களை சந்திப்பதற்கு வந்து காவல்துறை தடையாக இருக்குது? கூட்டிகிட்டு போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணுமா, தடையாக இருக்கணுமா? ரெண்டாவது, இந்த நோட்டீஸ் போட்டது தொழிலாளர் துறை தெரியுமில்ல, எல்லோரும் தெரிஞ்சுக்க நாங்கள் வந்து போய் கொடுத்துக்கிறோமில்ல, அது ஏன் தடை விதிக்கிறதுக்கு தொழிலாளர் இது வந்து இந்த மாதிரி வந்து சட்டவிரோதமாக பண்ணாத, எவிக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. சடனாக வந்து இதுலேருந்து நீ வந்து வீட்டை காலி செய்யணும்னு எப்படி சொல்ல முடியும்? தேயிலை தோட்டங்கள் உயிரோடு இருக்கிற போது தேயிலை தோட்டங்களை வேலை கொடுக்காமல் நிறுத்தி ஏன் அவங்களை வந்து அவங்கள பட்டினி போட்டு சாகடிக்கிறேன்? இன்றைக்கி வந்து ஒரு வாரம் வந்து வேலை கொடுக்கல. இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை கிடையாதுங்களா? அப்போ இங்கிருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து எப்படி வேணாலும் வந்து அந்த பிபிடிசி நடந்துக்கும் இந்த அரசு பேசாமல் இருக்குமா? அப்போ அந்த அரசுக்கு பொறுப்பு கிடையாதா? இந்த அரசுக்கு பொறுப்பு உண்டா இல்லையா சொல்லுங்கள். அதனால் வந்து உடனடியாக நான் அதான் அப்பீலும் கூட கொடுத்தேன். அன்றைக்கி கூட கொடுக்குற போது நீங்கள் உங்கள் தலைமையில் இருக்கிற அமைச்சரை அனுப்பிச்சி விட்டு பாருங்கள், எந்த காரணத்தை கொண்டும் தொழிலாளர்களை நீங்கள் வந்து மாற்று கொடுக்குறேன், அவங்களுக்கு வாழ்வுரிமை கொடுக்குறேன், 1.5 சென்ட் நிலம் கொடுக்குறேன், 1.5 சென்ட் நிலம் கொடுத்து என்ன செய்ய முடியும்? வீடு எப்படி கட்டுவாங்க? எங்கே வேலைக்கு போவான்? ஏற்கனவே வேலையே இல்லாமல் தானே ஆயிரக்கணக்கான பேர் 100 நாள் வேலைக்கு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களை கொண்டு வேலையில்லாத பட்டதாரி ஆக்குறீங்களா? வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க சம்பளம் தினம் வந்து 400 ரூபா சம்பளம் வாங்குறதுன்னா வேலையில்லாத பட்டியலில் கொண்டு சேர்க்க போகிறீங்களா? ஆனால் தேயிலை தோட்டங்கள், மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் எந்த காரணம் கொண்டும் அழிக்கப்படக்கூடாது. அது காடுகள் தான், ஏற்கனவே காடுகள் தான். அந்த காடு இதே காட்டில் தான் பல்லாயிரக்கணக்கான தொழில் வேலை செஞ்சுக்கிறாங்க. அங்கே புலியும் இருக்குது, யானையும் இருக்குது, கரடியும் இருக்குது, எல்லோரும் சேர்ந்து தான் பயணிக்கிறார்கள் வச்சுங்களா. அதனால் வெளியேற்றினால் அது வந்து வெளியேற்றினால்ங்கிறதுக்கு எந்த பேச்சுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அது கொடுத்துட்டு மாற்று கொடுக்குறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை வேறு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் நடக்காது. அதனால் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்விடத்திலேயே அவர்களை நல்ல முறையில் வாழ்வதற்கு அந்த அரசு ஏற்பாடு பண்ணணும். ஒன்று நீங்கள் வந்து 5 ஏக்கர் அல்லது 10 ஏக்கர் வந்து 33 வருட குத்தகைக்கு பிரித்து கொடுங்க. அவர்களை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வங்கிகள் மூலமாக உதவுங்க. அதுதான் வந்து சிறந்த வழி. சார் வந்து அந்த வழக்குகள் வந்து அதெல்லாம் வந்து அறகுறையாக வந்து விஷயங்களை தெரியாமல் வந்து பதிவு பண்ணுறதுங்க. மறுவாழ்வுக்காக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராடவில்லை, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வுரிமை பறிக்காதுங்கிறது தான் முக்கியமானது வச்சுங்களா. மறுவாழ்வுங்க எங்கே கேள்வி வருது? எதுக்காக? முதல்ல அவங்க வெளியேற்ற வேண்டிய அவசியமே இல்லையே. அதுதான் அறகுறையாக சில பேர் வந்து தெரியாமல் வந்து ஒரு விளம்பரத்துக்காக சில பேர் வழக்கு பதிவு பண்ணுறாங்க, அது ஒரு போட்டு ஆர்டர் போட்டிருக்கு. தட் இஸ் நாட் அ கொஸ்டன். அவர்கள் வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலிருந்து எந்த காரணத்தை கொண்டும் அப்புறப்படுத்தப்படக்கூடாது. மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே நடத்தணும். இதுதான் வந்து 2.
அரசு நஷ்டத்தில் இறங்குதுன்னு சொன்னால் அதை வந்து தேயிலை தோட்டங்களை 5 ஏக்கரா 10 ஏக்கரா வந்து அந்த தேயிலை தோட்ட குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்து தேயிலைக்காகவே தொடரட்டும், பணி தொடரட்டும். சார் வெரி ஹாட் இஷ்யூ போயிருக்குது, அது இந்த நாளைக்கு பேசலாம். ஆமாம் இல்லை, அதாவது சில இடங்களில் 5 ஏக்கர் 10 ஏக்கர் மாற்றுத் தொழிலும் செய்வதற்கு வழி இருக்குதுன்னு சொல்கிறேன். பல காடுகள் வந்து போடாமல் வச்சுருப்பாங்க, எல்லாமே தேயிலை போடாமல் இருக்குது, அதையும் கொடுக்கலாம். 8,373 ஏக்கராலையும் தேயிலை இருக்காது. சிலது வந்து இது போட்டு அது பேர் என்ன, ஏலக்காய் போட்டிருப்பாங்க ஆச்சுங்களா. சிலது வந்து மரம் இருக்கும். அதனால் வந்து அதே தோட்டத்தை அவங்க டெவலப் பண்ண கொடுக்கலாம், மாற்று பயிர் வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா. இதை அழிச்சிட்டு நான் சொல்லலை. 8,373 ஏக்கராவும் பயன்பாட்டில் இருக்காது, கொஞ்சம் ஏக்கரா வந்து ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க, அதையும் கொடுக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ வால்பாறையெல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எடுக்கிறது வந்து 30% நிலத்தை வந்து நீங்கள் டூரிஸ்ட்டு பயன்படுத்தலாங்கிறாங்க ஆச்சுங்களா. அந்த டூரிஸ்ட்டு பயன்படுத்தி ரிசார்ட் கட்டுறதுனா அதையவே வந்து இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஏழை எளிய குடும்பங்கள், பிள்ளைகள் வந்து அவங்க டெவலப் ஆகி வரட்டும் பண்ணுங்கள். அதுக்குள்ள ஒரு 5 ஏக்கரா கொடுத்து ஒரு ரிசார்ட் கட்டினா எந்த ஆக போகுது, கொஞ்சம் தானே. அது மட்டும் கட்டினா 4 வீடு கட்டி விட்டானா 4,000 5,000 வந்தானா அது ஒரு 20,000 வருமானம் வரும். இல்லை சார், இப்போ டூரிஸ்டினுடைய தன்மையை வேறு மாறிடுச்சு, இது டைவெர்ட் ஆகும் தான். நாங்கள் போராட, அதாவது வந்து போராடுறதுக்கு நாங்கள் வந்து இதுவரை நினைக்கல. போராட வேண்டிய சூழ்நிலை வந்தால் போராடுவோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். போராடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இதுவரையில் வரல, அது வரக்கூடாது. அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து இதை வந்து எளிதாக தீர்க்க முடியும் ஆச்சுங்களா. அதுதான் வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான் சொல்கிறேன். இல்லை 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 அதாவது அப்படி இல்லை. அதாவது போராட்டம் என்று பல இருக்குது. நாங்கள் வந்து இப்போ சட்ட ரீதியாக மனு கொடுப்பது, மக்களுக்கு எடுத்து சொல்லுவது, அரசனுடைய கவனத்துக்கு வரக்கூடிய போராட்டங்களே பண்ணிகிட்ருக்கிறோம். எந்த தொழிலாளர்களும் மாஞ்சோலையை விட்டு வெளியேறவில்லை. அவர்களுக்கு வந்து 25% பணத்தை மட்டும் கொடுத்துட்டு 45 நாளுக்குள்ளே வீடை காலி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆச்சுங்களா. ஆமாம், வெளியேறும். ஸோ அதனால் வந்து இதை வந்து தமிழ்நாடு அரசு இப்பொழுது வந்து தோட்ட தொழிலாளரிடத்தில் வந்து அந்த நிர்வாகம் வந்து தன்னிச்சையாக ஒருதலைப்பட்சமாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த கையெழுத்தை உடனடியாக ரத்து பண்ணணுங்க. இல்லை இவங்க வீடை அப்புறம் நான் வீடை இடிச்ச பின்னாடி சொல்கிறேன், ஆனால் அதை ரத்து பண்ண சொல்லுங்கள். ரத்து தான் இல்லை, 45 நாளுக்குள்ளே வெளியேறணுங்கிறான். 45 நாளுக்குள்ளே வெளியேறணுன்னா மின்சாரம் கொடுக்க மாட்டோம், தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறான். அப்போ தொழிலாளருடைய நிலை என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக அவர்களை வந்து மின்சாரத்தை கட் பண்ணி இருட்டுக்குள்ளே வச்சா தண்ணி கொடுக்கலைன்னா அவர்கள் வெளியேற வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார்கள். இதெல்லாம் தான் இது மாதிரி அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல் இந்த பிபிடி நிர்வாகம் தொடர்ந்து செய்யுது. இதை ஏன் வந்து இந்த அரசு கண்டுக்கலைங்கிறது என்னுடைய கேள்வி. இப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்காவது நடக்குதா? வேறு எங்காவது நடந்தால் இம்மீடியட்டாக ரைஸ் பண்ணுவாங்கள்ல. ஆனால் முதல்ல அதை ரத்து பண்ணணும் தமிழ்நாடு அரசு. அந்த தேயிலை தோட்ட பிபிடி நிர்வாகத்தின் மூலமாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டாய விருப்பு மற்றும் வெளியே வீட்டை விட்டு காலி செய்ய வேண்டும் என்பது ரெண்டுமே சட்டத்துக்கு புறம்பானது. தேயிலை தோட்ட தொழிலாளர் 1951ஆம் ஆண்டு விதிகளுக்கு புறம்பானது. அது ரெண்டையும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சருடைய முதலமைச்சருக்கு வந்து நேரடியாக நம்முடைய பார்வையில் ரத்து செஞ்சு அவர்களுக்கு அதாவது வந்து அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகமே எடுத்துக்கங்க அல்லது பிரித்து கொடு, ரெண்டு தான் இருக்குது.